ஸோ நேத்து என்னுடைய மெர்சிடிஸ் கூட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அண்ட் ரோட்ல வரும்போது நாங்க சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பின்னாடிலேருந்து ஒரு ஸ்விஃப்ட் ஓவர் ஸ்பீடிங் பண்ற பேர்லயோ, இல்லன்னா சிக்னல் கட் பண்ண போற பேர்ல அப்படியே ஃபுல்லா பின்னாடி ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணாங்க. பட் அது நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேசி காப்ஸ் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வர மாதிரி பேசியிருந்தோம். பட் தெரியலையே சார், இப்போ மெர்சிடிஸ் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. why are they not taking the complaint? They're taking the complaint. They're waiting for someone to come take the complaint. Like complaint அவங்க எங்கேருந்து வராங்க சார்? இப்போ இன்வெஸ்டிகேஷன் மயிலாப்பூரா? எவ்வளோ நேரம் ஆகும் சார்? என்னன்னா மெயின் திங் இட்ஸ் பியாண்ட் மெட்டீரியல். இது ஒரு பென்ஸ் இருக்கிறனால கிடையாது, ஆர் இதோட பெரிய லக்ஸுரி கார் இருந்தாலும் கிடையாது, இதோட கம்மி லக்ஸுரி இருந்தாலும் கிடையாது. இட்ஸ் பியாண்ட் மெட்டீரியல். பிகாஸ் சில விஷயங்கள் நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டை தாண்டி சில எமோஷ்னல் வேல்யூ இருக்குது எங்களோட லைஃப்பில். ஸோ எனக்கும் என்னோடய வண்டி அப்படி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த வண்டி வாங்கும்போது நான் சொல்லியிருந்தேன் தட் என் அப்பாக்காக தான் நான் இது வாங்கினேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் என் அப்பாவுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண பார்த்துருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க ஒரு லக்ஸுரி கார் வாங்கவே இல்லை. இனி வரைக்கும் அவங்க ஒரு வேகனாரில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என் அப்பாக்காக அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்காக அப்பா நான் கஷ்டப்பட்டுட்டு சம்பாரிச்சிட்டு ஒரு இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட்காக இந்த வண்டி வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் ஐ ஃபீல். ஸோ அதனால் ஐ ஃபெல்ட் லிட்டில் பேட். ஏன்னா அப்படி ஒரு பேபி மாதிரி ஐ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் இட். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பட் குட் திங் இஸ் தட் வாட் எவர் ஹேப்பன்ட் எல்லாருமே சேஃபாக இருக்கோம். அந்த வண்டியோட டிரைவரும் சேஃபாக இருக்காங்க, நாங்களும் சேஃபாக இருக்கோம். அண்ட் சேஃப்டி இஸ் வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். குட் வி வெயிட்டட். ஆக்சுவலி அங்கே என்னன்னா சார் மெயின் பிரச்சனை என்னன்னா எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு யூ டர்ன் எடுக்கணும்னா அவங்க சைடில் அப்படியே வந்து அவங்களுக்கு ஸ்பீடாக எல்லாம் போகணும். அப்படியான அவசரம் தரல சார். சரிங்க, அவங்க என்னம்மா ஹெல்ப் பண்ணுவோம்? ஹெல்ப் ஆமா சார், என்ன சார் பண்ணலாம்? ஃபுல்லாக வண்டி ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நைஸாக ஓகே ஐ வில் டூ எனிதிங். நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் இப்போ? இது போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா, இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அவரை ஃபைன் பண்ண வைக்கலாம். அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா எஃப்ஐஆர் கூட போடலாம். இது நல்லா எக்ஸ்பென்சிவ் செலவு வரும்ல சார். மிஸ்டேக், இது அன்னோன் மிஸ்டேக்னால் வேறு. மிஸ்டேக் எப்படின்னா சிக்னலில் நின்றுட்டு நிற்கிற வேண்டிய இஷ்யூவில் எதுக்கு இவ்வளோ அப்படி என்ன அவசரம் சார்? இந்த விஷயம் நடந்ததுக்கு உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீஸ் சொன்னாங்க தட் இந்த மாதிரி கண்ட்ரோல் ரூம்லேருந்து வந்துடுவாங்க. அண்ட் கரெக்டாக 10 மினிட்ஸ்க்குள்ளே கண்ட்ரோல் ரூம்லேருந்து 2 ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாமே ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க தட் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் லிட்ரலி ஒரு அதுக்கப்புறம் 10-15 மினிட்ஸில் நாங்கள் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டு வந்துட்டோம். அண்ட் தே சென்ட் அஸ் த லெட்டர்ஸ் அண்ட் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அவங்களே வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் தி எக்ஸ்பீரியன்ஸ். தி அதர் பர்சன், த டிரைவர் ஆஃப் தி அதர் வண்டி, ஆக்சிடென்ட் பண்ண வண்டி, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அண்ட் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கரியர் இருக்குது. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஓகே, இதோட என்ன இருக்குது நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். பட் எவ்ரிபடி இஸ் சேஃப். அந்த வண்டியோட டிரைவர் இஸ் ஆல்சோ சேஃப், நாங்களும் சேஃப் தான். இட்ஸ் அ மைனர் ஆக்சிடென்ட் அண்ட் இங்கே அத்தாரிட்டிஸ் வந்திருக்காங்க அண்ட் தே டேக் த ரைட் ஆக்ஷன் நான் நம்புகிறேன். ஸோ பென்ஸ்னால எங்களுக்கு எதுவுமே ஆகலை, ஏன்னா நல்லா சேஃப்டியான ஒரு வெஹிக்கிள். அண்ட் இப்போ தான் பென்ஸ்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு சொன்னாங்க தட் இந்த விஷயம் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. என்னப்பா இது எவ்வளோ போகுது? பண்ணிடலாம் சார், நத்திங் டு வரி. நத்திங் டு வரி சொல்கிறேன். பெயிண்ட் இஸ் நாட் கான். அதான் நீங்கள் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கீங்க, ஆனால் உள்ள பம்ப்ஸ் எல்லாம் இருக்கா? நோ ப்ராப்ளம் சார், வி வில் அட்ஜஸ்ட் இட் அண்ட் வில் டேக் கேர் சார்.
அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே அதோட கம்ப்ளீட் பெயிண்டிங் பிபிஎஃப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்துக்கலாம். அது ஃபுல்லாக இன்சூரன்ஸில் கவர் ஆகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியில் அடிப்படும் பிபிஎஃப் மட்டும் தான் இருக்குது. பிபிஎஃப் சேஞ்ச் ஓகே, இட் டசன்ட் கெட் கவர்ட் இன் இன்சூரன்ஸ். இப்போ ஸ்டார்டிங் ஃபார் இன்சூரன்ஸ் ஃபார் பிபிஎஃப். இனிமேல் வர காருக்கு வில் மேக் இனிமேல் வர காரணம் இனிமேல் புதுசாக வாங்க சொல்லிங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் வாங்க. ஏன் இந்த வண்டிக்கு அது பண்ண முடியாது? இப்போ தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்காங்க பிபிஎஃப். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. சேஃபாக போங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு 5 minutes லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோமோ ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம். ஸோ இட் டஸ் நாட் மேட்டர் இஃப் யூர் 5 minutes லேட், பட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் ஆன் த ரோட் அண்ட் ஃபாலோ traffic rules.